ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மயில் மாணிக்கம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மயில் மாணிக்கம் செடி. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் மயில் மாணிக்கம் ஒரு பூச்செடின்னு, ஒரு கொடி வெரைட்டியை சேர்ந்த ஒரு பூச்செடின்னு தான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது பூச்செடின்னு தான் காலைல எந்திரிச்சோன்னே இந்த செடி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கும். மயில் மாணிக்கத்தில் நிறைய கலர் இப்போ வந்துட்டு ஒயிட் கலர், பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு கலர்னால் ரெட் கலரை எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். எதுக்கு இந்த செடிக்கு மயில் மாணிக்கம்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட இலை பார்த்திங்கன்னா மயிலோட ரெக்கை மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த செடிக்கு மயில் மாணிக்கம்னு பேரே வந்துச்சு. ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்தாவே போதும், அது பாட்டுக்கு கொடி மேலே ஏறிக்கிட்டே போகும். நம்ம எப்படி ஏற்றி விட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது வளர்ந்துடும். நல்ல வெயிலில் வச்சு வளர்க்குறப்போ பூ நமக்கு நிறைய எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். விதை எந்த அளவுக்கு நம்ம செடியை ஏற்றி விடுறோமோ அந்த அளவுக்கு கொடி நல்லா படர்ந்து விதையும் அதுக்கு பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் விதை எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுக்காமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் விதை அப்படியே தானாகவே கீழே கொட்டும். அப்படி இல்லைன்னா நம்மளே எடுத்துடலாம். மயில் மாணிக்கம் ஒரு பூச்செடி மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான கீரை செடியும் கூட. இதை கீரையாக கூட நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் விதை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எப்படி இருந்தாலும் செடி கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு நம்ம என்ன தான் கேர் பண்ணாலும் கொஞ்ச நாள்லேயே செடி வீணாக போயிடும். இந்த மாதிரி சங்குப்பூ இந்த மாதிரி செடிலாம் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வீணாக போய் அது விதையிலேருந்து திரும்பவும் நல்லா முளைச்சி வந்துடும். அடியில் எல்லாமே கொஞ்சம் வீணாக போன மாதிரி இருக்கும். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா செடி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மயில் மாணிக்கத்தோட விதை இது தான். ஒரு 2 விதை இருந்தாவே போதும், சரசரன்னு செடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். இந்த பூ எல்லாமே காலையில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆகும். ஈவினிங் பார்த்தோன்னா பூ எல்லாமே அதுவாகவே தானாக மூடின மாதிரி ஆகிடும். நம்ம பூவை பிக்காமல் இருந்தாவே போதும், விதை இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செடியிலே இதுவரை நாங்கள் ஒரு 1000 2000 விதைக்கு மேலேயே கலெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம கீழேருந்து மாடி வரையும் கூட ஏற்றி விடலாம். அப்படி ஏற்றி விட்டால் கூட நல்லா வளரும். இந்த கீரை செடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா வளங்க. வீடையும் ரொம்ப அழகுபடுத்துறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான செடி. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் செடி வளர்க்குறீங்கன்னா இந்த செடி, சங்குப்பூ செடி இதெல்லாம் வளர்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி தான் இது எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.